10,000 லோடு மண் கடத்தப்படுகிறது. பெரிய அரசியல் பின்புலத்தோட இந்த மாதிரி பொதுமக்களையும் விவசாயிகளையும் அச்சுறுத்தி சேலம் மாவட்டம் முழுவதும் சட்டத்துக்கு மீறி, அரசாங்க விதிமுறைக்கு மீறி, கனிம வளத்துறையினுடைய விதிமுறைகளுக்கு மீறி கிராவல் மண் கொள்ளை பெருமளவில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 10,000 லோடு மண் கடத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க ராசப்பா குழுமம் பராசக்தி என்ற நிறுவனத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் சப்கான்ட்ராக்ட் விட்டு சேலத்திலே வந்து கார்த்தி என்பவர்களுக்கும், காடையாம்பட்டியிலே தர்மலிங்கம் அப்படி என்பவர் காடையாம்பட்டியிலே குண்டுக்கல் என்ற பகுதியிலே கிராவல் மண் அள்ளுவதற்கு அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சேலம் தாலுகா வெள்ளையம்பட்டி என்ற கிராமத்திலே சட்டத்துக்கு புறம்பாக கிராவல் மண் கடத்தப்படுகிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 லோடு மண் அள்ளப்படுகிறது. ஒரு நாளைக்கு தமிழக அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி போலியான இந்த பர்மிட்டை வந்து இந்த லாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு மணல் கடத்தப்பட்டு வருகிறது. இதை தமிழக அரசும் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கனிம வளத்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து சேலம் மாவட்டத்திலே சட்டத்துக்கு புறம்பாக அள்ளப்படுகின்ற கிராவல் மண் கடத்தலை உடனடியாக தடுக்க வேண்டும். இந்த கிராவல் மண் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அள்ளப்பட வேண்டும். ஆனால் விவசாய நிலத்தில் 3 அடிக்கு உள்ளதா உயிர் சத்தான மண்கள் விவசாய பயன்பாட்டுக்கு இருக்கும். அப்போதுதான் விவசாயம் உற்பத்தி விதைகளோ எந்த பயிர் செய்தாலும் அதனுடைய உயிர் சத்து 3 அடிக்கு அந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் இவர்கள் சுமார் 10 அடி அளவுக்கு மண்ணுகளை கடுமையாக ஆழமாக வெட்டி எடுக்கப்படுகிறது. இதனால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும். இந்த மண் எல்லாம் மலட்டு மண்ணாக மாறிவிடும். விவசாயி எல்லாமே அழிந்துவிடும். இதை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மாபெரும் மாபியா மணல் கொள்ளை கும்பலை தமிழக அரசு தடுத்து உடனடியாக நிறுத்த வேண்டும். இதனுடைய மணல் கடத்தல் கும்பல் பெரிய அரசியல் பின்புலத்தோட இந்த மாதிரி பொதுமக்களையும் விவசாயிகளையும் அச்சுறுத்தி அவர்கள் எந்த நடவடிக்கையும் மிரட்டுகிறார்கள். ஆக அவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கிற அதிகாரிகளும் அதுக்கு துணை போகாமல் நடவடிக்கை எடுத்து மணல் கடத்தலை தடுக்க வேண்டும். கான்ட்ராக்ட் என்ற போர்வையில் காடையாம்பட்டியில் பர்மிட் வாங்கி கொண்டு மாவட்டம் முழுவதும், குறிப்பாக இன்று குப்பனூர் பஞ்சாயத்து வெள்ளியம்பட்டி கிராமத்தில் இங்கே மண் அள்ளுகிறார்கள். இது மட்டுமல்ல, எல்லா பகுதியிலும் மண் அள்ளுகிறார்கள். இது மணல் கொள்ளை அடிக்கிறார்கள். இது அரசாங்கத்துக்கும் நஷ்டம், விவசாயிகளுக்கும் இங்கே நஷ்டமாகிறது. இதை கண்டித்து இன்று இந்த வண்டி வாகனத்தை நாங்கள் மறித்திருக்கின்றோம். இது சரியான அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது போன்ற மணல் கொள்ளை அடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்ந்தால் நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் செய்வோம். மணல் எங்கேயுமே பர்மிட் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே மட்டும்தான் அள்ளணும். அதை மீறி அள்ளுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்மையானால் நிச்சயமாக அதிகாரிகளை அந்த ஆபீஸ் முன்னாடி முற்றுகையிட்டு போராட்டம் செய்வோம்.